எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்ற அபிஷேகம் நம்முள் நிலைத்திருக்கிறபடினாலே நம்மை ஒருவரும் வஞ்சிக்காதபடிக்கு நாம் பெற்ற அபிஷேகம் நம்மை நடத்துகிற பாதையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற போதனையின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர் நமக்குள் இருந்து நடத்துகிறபடியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறபடியினாலே, அது சத்தியமாய் இருக்கிறபடியினாலே, அது பொய் இல்லாதபடிக்கு அது உண்மையாய் இருக்கிறபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதான பரிசுத்த அபிஷேகத்தின்படி அவர் போதித்தபடி அவரில் நிலைத்திருக்கும்படி நமக்கு உதவி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்ற அபிஷேகத்தை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு, அதை இழந்து விடாதபடிக்கு, நாம் பெற்ற அபிஷேகத்தில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.